ஓகே. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல சோஷியல் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் அதனுடைய கண்டினியூஷன் பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு சூஃபிசம் பத்தி பார்க்கலாம். Sufism in India. The advent of Sufis to India dates back to the Arab conquest of Sindh. Advent na introduction, Arimugam. Advent na Arimugam. அல்லது வருகை. The advent of Sufis to India dates back to the Arab conquest of Sindh. சிந்து நதிக்கரையில அரேபியர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்த ஒரு அமைப்பு தான் வந்து சூஃபீஸ் அப்படின்னு வந்தது. இட் கெயின்ட் ப்ராமினன்ஸ் இன் 10th and 11th centuries during the reign of Delhi Sultan. இந்த டெல்லி சுல்தான்கள்லாம் இந்தியாவை வந்து இது பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்துல வந்தது தான் இந்த சூஃபி மதம். சரியா? சூஃபிசம் adopted many native Indian concepts. சூஃபிசம் என்ன பண்ணிச்சு, இந்தியாவில் இருக்கிற நேட்டிவ் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய கான்செப்ட்ஸ் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிச்சு. such as yogic postures, music and dance. Sufism found adherents amongst both Muslims and Hindus. முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணக்கூடியதா சூஃபிசம் இருந்தது. சரியா? சூஃபிசம். The word Sufi takes its origin from Suf, S-U-F, meaning wool. Wool என்ன? கம்பளி. கம்பளி. The word Sufi take its origin from Suf, meaning wool. The Sufis wore coarse garments made of wool, and hence the word called Sufis. Why it gets its name? Sufis என்ன பண்ணாங்க, கம்பளி ஆடைகளை உடுத்தினாங்க, அதனால அந்த பேர் அவங்களுக்கு வந்தது. சரியா? Sufism was basically Islamic but influenced by Hindu and Buddhist Mahayana ideas. Sufism basically என்னது, Muslim. It is an Islam. But it adopted many concepts from Hinduism and Buddhism. இந்த ரெண்டு இந்துயிசம் புத்திசம் ரெண்டும் அதை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? இட் ரிஜெக்டட் த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டக்ட் ஆஃப் உலிமாஸ். உலிமாஸ் அப்படின்னு என்னமோ ஒன்று இருக்குது. சூஃபிஸ் லிவ்ட் இன் ஹெர்மிட்டேஜஸ். ஹெர்மிட்டேஜ் என்ன சொல்லியிருக்கோம்? ஆசிரமம். ஆசிரமம். இட் த சூஃபிஸ் லிவ்ட் இன் ஹெர்மிட்டேஜஸ். அக்கின் என்ன? சிமிலர். ஹெர்மிட்டேஜஸ் akin to monasteries and functioned outside society. சொசைட்டியை விட்டு வெளிப்புறத்துல அது வேலை செஞ்சது, அதனுடைய அமைப்பே வேற மாதிரி இருந்தது. சரியா? ரைட். Sufis medieval India were divided into 3 major orders. மெடிவலியன்னா அந்த காலத்துல, சூஃபி காலத்துல இருந்த இந்தியா 3 விதமா பிரிக்கப்பட்டது. எப்படி? they are சிஸ்டி, சுஸ்ரவார்தி, சிஸ்டி, சி, சிஸ், சிஸ்டி, சுஸ்ரவார்த்தி அண்ட் பிர்தாசி. Moinuddin Chishti. Moinuddin Chishti made Chishti order popular in India. யார் சிஸ்டி ஆர்டர் யார் பண்ணது? மொயினுதீன் சிஸ்டி அப்படிங்கிறவர் பாப்புலரைஸ் பண்ணாரு. He died in Ajmer in 1236. And his resting place is in Ajmer Sharif Durga in Ajmer, Rajasthan. ஓகேவா? அவருடைய கல்லறை இன்னும் இருக்கு. The best known Sufi sage of early medieval period, Nizamuddin Auliya. Best known Sufi sage of early medieval period was Nizamuddin Auliya of Chishti order, who had a large number of followers among the ruling class in Delhi. Ruling class in Delhi na யாரு? டெல்லியை ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அவங்க ஃபாலோ பண்ண
ஆள் வந்து இந்த நிஜாமுதீன் ஆலியா அப்படிங்கிற சிஸ்டி ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? அவங்க ஃபாலோவர்ஸா தான் இருந்தாங்க. போயட் அமீர் குஸ்ரோ, அமீர் குஸ்ரோ அப்படின்னு ஒரு போயட் இருந்தாரு. was one of its distinguished followers. ஓகேவா? அமீர் குஸ்ரோ எதை சேர்ந்தவரு? சிஸ்டி ஆர்டரை ஃபாலோ பண்றவரா இருந்தாரு. புரியுதா? சிஸ்டி ஆர்டர் இது சூஃபிசம்ல ஃபர்ஸ்ட், சூஃபிசம்ல ஃபர்ஸ்ட் சிஸ்டி ஆர்டர். அதுல வந்து பெஸ்ட் ஆளுங்க யாருன்னா நிஜாமுதீன் ஆலியா அண்ட் போயட் அமீர் குஸ்ரோ was one of the distinguished followers. Suravardi order was founded by யாரு? the Iranian Sufi Abdul Wahid Abu Najib. Abdul Wahid Abu Najib. The Firdausi order was the branch of Surdawadi order and its activities was confined to Bihar. ஸோ சுர்தாவாடி அப்படிங்கிற இதுல இருந்து பிரிஞ்சது தான் வந்து ஃபிர்தாசி. ஃபிர்தாசின்னா என்ன? தேர்ட் சூஃபி ஆர்டர். ஃபர்ஸ்ட் சிஸ்டி ஆர்டர், அடுத்தது சுராவர்தி ஆர்டர், அதுல இருந்து பிரிஞ்சது வந்து ஃபிர்தாசி ஆர்டர். ஓகேவா? அது வந்து பீகார்ல மட்டும் இருந்ததுன்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது கபீர். As a Muslim, Kabir came under the influence of Varanasi-based Saint Ramananda. கபீர் வந்து முஸ்லீம் தான், ஆனா அவர் என்ன பண்ணாரு? ரமானந்தா அப்படிங்கிற செயின்ட் வந்து இருந்தாரு வாரணாசியில. ஓகே, வாரணாசியில ரமானந்தா அப்படிங்கிற ஒரு செயின்ட் இருந்தாரு. அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்தவர் கபீர். அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்சரா இருந்தாரு. சரியா? he accepted some Hindu ideas. என்ன பண்ணாரு அவரு? some Hindu ideas அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. he accepted some Hindu ideas and tried to reconcile Hinduism and Islam. அவர் என்ன பண்ணாரு? ஹிந்துயிசம்ல இருக்கிற குழப்பங்களையும் இஸ்லாம்ல இருக்கிற குழப்பங்களையும் நிவர்த்தி செய்ய ட்ரை பண்ணாரு. however it was the Hindus and particularly those of lower classes to whom his message appealed. Kabir believed that God is one and formless. கடவுள் ஒன்று, ஆனா அவரு உருவமற்றவர். கடவுள் ஒன்று, ஆனால் உருவம் அற்றவர், formless. ஓகேவா? even though different religious sects give him different names and form. வேற வேற ரிலிஜியஸ் செக்ஷன்ஸ்லாம் வேற வேற நேம்ல சொல்றாங்கல்ல. முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க? ஜீசஸ் சொல்றாங்க. ஹிந்துஸ் என்ன ஏகப்பட்டது சொல்றாங்க ஹிந்துஸ். ஓகேவா? ஸோ அதையெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபார்ம்லெஸ்ஸா இருக்காருன்னு எல்லாத்துக்கும் ப்ரீச் பண்ணாரு. ஓகேவா? he opposed discrimination என்ன? டிஸ்கிரிமினேஷன், வேற்றுமை. ஓகேவா? ஒன்னஸ்னா சிங்கிள், டிஸ்கிரிமினேஷன்னா வேற்றுமைகள், டிஃபரன்சஸ். ஓகேவா? பாகுபாடுன்னு சொல்லுவாங்க. சரியா? பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன், காஸ்ட் அண்ட் வெல்த். மதத்தின் மூலமாகவோ சாதிகள் மூலமாகவோ பணத்தின் மூலமாகவோ ஒருத்தர் வேறுபடுத்துறத அவரு ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியுதா? நீ அந்த மதத்துக்காரன், நீ அந்த ஜாதிக்காரன், நீ இவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டுறதை விரும்பவில்லை. he also condemned தாக்குதல், condemn meaningless ritual. சும்மா ஒண்ணுமே இல்லாம பழக்க வழக்கம் வச்சிருக்கிறதெல்லாம் வெறுத்தார். ஓகேவா? கண்டித்தார். கபீர்ஸ் வெர்சஸ் were composed in Bhojpuri language. வெர்சஸ் என்னப்பா? பாட்டு, போயம், ஹைம், வெர்சஸ், கவிதைன்னு சொல்லலாம். கவிதை. ஓகேவா? பாட்டு, ஜெனரலா பாட்டு, அத கவிதைன்னு சொல்றாங்க. சரியா? அது எந்த லாங்குவேஜ்ல எழுதினார் அவரு? போஜ்புரி. போஜ்புரி. பரியா? போஜ்புரி லாங்குவேஜ் மிக்ஸ்ட் வித் உருது. கபீர்ஸ் கிரந்தவாலி அண்ட்
Bijak contains collection of Kabir's verses. ஓகேவா? இவர் ரெண்டு எழுதினாரு. கிரந்தவலி. ஓகேவா? அடுத்தது குரு நானக். ஃபர்ஸ்ட் யாரு? கபீர். செகண்ட் குரு நானக். ரெண்டு பேரும் ஃபேமஸ். early life Guru Nanak born in a village near Lahore. Lahore பாகிஸ்தான்ல இருக்குது இல்லையா? அது. In 1469 showed interest in religious discussion with other saints right from his early childhood. குழந்தை பருவத்திலிருந்தே, சின்ன வயசுன்னு சொல்லக்கூடாது, குழந்தை பருவம், childhood, குழந்தை பருவம், குழந்தை பருவத்திலிருந்தே என்னது ரிலிஜியஸ் டிஸ்கஷன்ல he participated. His parents were keen என்ன விருப்பம், willingness. His parents were keen to involve him in worldly life, but he was inclined towards spiritualism. சரியா? அவங்க வந்து சாதாரண வாழ்க்கை வாழ அவங்க பெற்றோர்கள் விருப்பப்பட்டார்கள், ஆனா அவர் வந்து ஸ்பிரிச்சுவலித்துல வந்துட்டார். ஓகேவா? ரைட். He visited many holy places and finally settled in Kartarpur. எந்த ஊர்ல செட்டில் ஆனாரு? Kartarpur near Lahore. He died there in 1539. 1539ல காலமாயிட்டார். To mark the 550th birthday anniversary of Guru Nanak, a corridor is being constructed by the Indian government that will link the Nanak shrines in Gurudaspur with Gurudwara Darbar Sahib in Kartarpur in Pakistan. India built one thing, anniversary, corridor. Corridor na padai. Okay. You see now, what is this? He is Guru Nanak. Okay. Guru Nanak. He is Guru Nanak and Gurudwara Granth Sahib, Kartarpur. Guru Nanak teaching. Guru Nanak's teachings. இவர் என்னென்ன டீச் பண்ணாருங்கிறத பார்ப்போம். குரு நானக் preached. preached என்ன போதித்தல். Okay. preached that God is without form. உருவமில்லை. காடுக்கு உருவமில்லை. And wanted his followers to practice meditation upon the name of God for peace and ultimate salvation. கடவுளை அடைய என்ன பண்ணணும்? மெடிடேஷன், தியானம் செய்ய வேண்டும். கடவுளை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு ப்ரீச்சிங் பண்ணாரு. ஓகேவா? முக்தி அடையறதுக்கு, அல்டிமேட் முக்தி, அல்டிமேட் சால்வேஷன் தான் முக்தி. சரியா? He is considered the first guru by Sikhs. Sikhs உடைய குரு யாரு? குரு நானக். Guru Nanak had a great contempt for Vedic ritual and caste discrimination. caste discriminationக்கும் வேதிக் ரிச்சுவலுக்கும் எதிர்ப்பா இருந்தார். கண்டெம்ட். கண்டெம்ட் என்ன? மறுத்தல். ஓகேவா? மறுத்தல், மதிக்காம இருத்தல். ஓகேவா? மதிக்காம இருக்கிறது தான் கண்டெம்ட். அவமதிப்புன்னு சொல்லுவாங்க. அவமதிப்பு, மதிக்காம இருக்கு, மறுத்தல். சரியா? The teachings of Guru Nanak formed in the basis of Sikhism. புரியுதா? சிக்ஸ் இருக்காங்களா, தலையில கட்டிட்டு இருக்காங்கல்ல சிங்ஜிங்கெல்லாம், அவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் இதுதான். பஞ்சாப்ல இருக்காங்கல்ல, பஞ்சாப் அண்ட் ஹரியானா. நம்ம கூட இங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலையில கட்டிட்டு இருப்பாங்க, மிலிட்டரிக்காரங்க. ஓகேவா? சிங்கு. அவங்க எல்லாம் இந்த குரூப் தான். சரியா? A new religious order. சிக்ஸ் ஃபார்ம் பண்ணது யாரு? குரு நானக். Guru Nanak formed the basis of Sikhism, a new religious order founded in the late 15th century. 15th centuryல கிரியேட் ஆன ரிலிஜன் எதுன்னா Sikhism. Hinduism, Buddhism, Christianity, Islam, என்ன வந்திருக்கு? Sikhism. இத்தனையும் இருக்குது நம்ம ஊர்ல. இன்னமும் இருக்குது. Much many more. ஓகேவா? His and his successors' teachings are collected in the Guru Granth Sahib, which is the holy book in Sikh. What is the holy book in Sikh? Guru Granth Sahib. Guru Nanak's teachings were
spread through the group of singing hymns called kirtan. Kirtan. ஹைம்னா என்ன? பாட்டுன்னு சொன்னோம். ஹைம்னா பாட்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ குருநானக்குடைய பாட்டு பிரீச்சிங்ஸ்லாம் பாடல்களா வந்தது. அது என்னன்னு சொல்றோம்? கீர்த்தன். தமிழ்ல கீர்த்தனைன்னு சொல்றாங்கல்ல, கீர்த்தனைகள், பாடல்கள். ஓகேவா? ஹைம், கவிதைகள். The devotees gathered in dharmashalas. Dharmashalasனா என்ன? Rest houses. Dharmashalasனா rest houses, which became gurudwaras. குருத்வாரான்னா என்ன? ரெஸ்ட் ஹவுசஸ் பேரு குருத்வாராஸ். இன் கோர்ஸ் ஆஃப் டைம். இன் கோர்ஸ் ஆஃப்னா காலப்போக்கில். இன் கோர்ஸ் ஆஃப் டைம்னா காலப்போக்கில். குரு நானக் நாமினேட்டட் ஹிஸ் டிசிபிள் என்ன? சீடர்கள். அவருக்கு மாணவர்கள். ஸ்டூடெண்ட் இல்ல, அதுக்கு தான் சீடர்னு சொல்லுவாங்க தமிழ். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், டிசிபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா சொல்லாம ஏன் டிசிபிள்னு சொல்றாங்க? அவங்க ஃபாலோயர்ஸ். ஓகேவா? நீ ஸ்டூடெண்ட்னா பாடம் சொல்லி கொடுத்து அதை கத்துக்கிறதுங்கிறது கிடையாது. என்னன்னா அவங்க சொல்றாங்களோ அது பூரா செய்வாங்க. அதனாலதான் டிசிபிள்னு சொல்றாங்க. ஓகேவா? குரு நானக் நாமினேட்டட் ஹிஸ் டிசிபிள் லேனா டு சக்சீட் ஹிம் ஆஸ் த குரு. குரு நானக் அப்புறம் குருவா வர்றது யாரு? லேனா. ஓகேவா? Following this president, the successors are nominated by incumbent Sikh Guru. At the time of Guru Gobind Singh, the custom of Pahul, that is baptism by sweetened water, stirred with a dagger. இது என்னப்பா? பேப்டிசம். பாப்டிசம்னா இது போதிக்கிறது, மதத்துல சேர்த்துக்கிறது, புனிதப்படுத்துறது. Sweetened water stirred with a dagger. Sweetened என்ன? இனிப்பு சுவையுடைய தண்ணி. Sweetened water stirred with a dagger. Daggerனா என்ன? குருவாள்னு சொன்னோம் நம்ம. Daggerனா குருவாள். ஓகேவா? ஒரு சின்ன கத்தி இருக்கும். Daggerனா கத்தி. கத்தி. குருவாள். இடுப்புல மாற்ற சைஸ்க்கு இருக்கக்கூடிய கத்தி. இடுப்புல மாற்ற சைஸ்ல இருக்கக்கூடிய கத்தி. இதுதான் குருவாள். சரியா? அந்த குருவாள் குருவாள்ல அந்த ஸ்வீட் அண்ட் வாட்டர் கலந்து கொடுப்பாங்க. குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சா பேப்டிசம் கிடைக்கும். பேப்டிசம் என்ன? ஞான ஸ்நானம், அறிவொளி. ஓகேவா? அறிவொளி கொடுக்கிறது வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு. யாரால? குரு கோபிந்த் சிங் தான் மெத்தட கொண்டு வந்தாரு. Those who got baptized became members of the disciplined brotherhood known as Khalsa, meaning pure. புனிதமானவர் அப்படின்னு பேரு, தூயவர் அப்படின்னு பேரு. The men were given the title Singh. ஆம்பளைங்க என்ன பேர் கொடுத்தாங்க? சிங். அதாவது குரு கோபிந்த் சிங். ஓகேவா? லயன் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. Every member of the Khalsa had 5 distinctive things on his person. அதாவது புனிதத்தன்மை பெற்றவங்க 5 distinct things இருந்ததா அவங்களுக்கு. என்னென்ன? தேவர் கேஷ். கேஷ் என்ன? அன்கட் ஹேர். அடுத்தது கங்கா, கோம்பு, சீப்பு. அடுத்தது கீர்த்தன், ஒரு குருவாள் வச்சிருப்பாங்க. அடுத்தது கடா, ஸ்டீல் பேங்கிள் வச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன? கச்சேரா. கச்சேரான்னு அண்டர் பேண்ட், பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் நஞ்சும் அவங்களுக்கு இருந்தாகணும். ஓகேவா? நிறைய பேர் பாரு தலையில கட்டிட்டு இருக்காங்கல்ல, அன்கட் ஹேர். அவங்க முடி நீளமாக இருக்கும். அவங்க முடி நீளமாக இருக்கும். கையில கட்டி வச்சிருப்பாங்க இடுப்புல எப்பயுமே. அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஓகே. ஆஃப்டர் குரு கோவிந்த் சிங், த ஹோலி புக் குரு கிரந்த் சாஹிப் இஸ் கன்சிடர்ட் த குரு அண்ட் இட்ஸ் மெசேஜ் இஸ் ஸ்ப்ரெட் பை கல்சா. சரியா? ரைட். அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் ரிலிஜியஸ் பக்தி மூமெண்ட்.
என்ன இம்பாக்ட் நடந்தது இதனால? நிறைய மக்கள் முட்டாள்தனம் அடைஞ்சாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் பக்தி இதுல. பக்தி மூமெண்ட்ல அதுதான் நடந்தது. Vedic Hinduism was regenerated and thus saved from the onslaught of Islam. Vedic Hinduism வளர்ந்தது. இதனால முஸ்லிம் மதம் பரவாம தடுத்தது. The Islamic tenets, unity of God and universal brotherhood emphasized by the saints promoted harmony and peace. இந்து முஸ்லிம் ஒற்றுமை எல்லா செயின்ட்டும் ப்ரீச் பண்ணாங்க. ஓகேவா? உன்னதுதான் பெருசு என்னதுதான் பெருசுன்னு சொல்லாம ஒற்றுமையை வளர்த்தார்கள். அடுத்தது பக்தி வாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் காமன் பீப்புள். எல்லாருக்கும் பக்தி வந்தது. இட் யூஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்புள் ஃபார் இட்ஸ் டிவோஷனல் லிட்டரேச்சர். லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்புள்னா என்ன? நம்ம ஊர்ல லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்புள் என்ன? தமிழ். கர்நாடகால கன்னடா, கேரளால மலையாளம், ஆந்திரால தெலுங்கு. இப்படி எல்லா ஊர்லயும் அதுக்குரிய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? அந்தந்த லாங்குவேஜஸ்லயே ரிலிஜியஸ் லிட்டரேச்சர் எழுதினாங்க. தமிழ்ல எழுதினாங்க, கன்னடால எழுதினாங்க, தெலுங்குல, மலையாளத்துல எல்லாத்துலயும் எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னாதானே அவனுக்கு புரியும். சொன்னாதானே புரியும். இப்ப தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இந்தியில சொன்னா புரியுமா? புரியாது. அது மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜ்ல லிட்டரேச்சர் எழுத ஆரம்பிச்சாங்க. சரியா? பாடல்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. வாட் சஸ்டைன்டு Sanskrit despite its decline during this period was the support extended by the rulers of Hindu kingdom. இந்த இந்து கிங்டம்னால மக்களால தான் சான்ஸ்கிரிட் அப்பப்ப பெனிஃபிட் அடைஞ்சது. சரியா? தமிழ் was the only ancient Indian language remained vibrant during this period. தமிழ் தான் சிறந்து விளங்கியது அந்த பீரியட்ல. வைப்ரண்டா இருந்தது. பட் the ethos of Tamil literature in medieval time has changed. Okay, அவருடைய பாதை மாறியது. இந்த கிளாசிக்கல் பீரியட் இட் ஹேஸ் செகுலர் லிட்ரேச்சர். செகுலர்னா என்னப்பா? மத சார்பு இல்லாம. செகுலர்னா மத சார்பு இல்லாம பழைய பீரியட்ல, ஓல்டன் டேஸ்ல, கிளாசிக்கல் பீரியட்ல செகுலர் லிட்ரேச்சரா இருந்தது. எவ்ரிடே லைஃப் சொல்லக்கூடியதா இருந்தது. பாரு, செகுலர் லிட்ரேச்சர் டெபிக்டிங் த எவ்ரிடே லைஃப், இட்ஸ் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ், but under the influence of devotional cult. Devotional சாமி கும்பிடுறது வந்த உடனே இது என்ன ஆச்சு? It emphasized shifted to religion and religious literature மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி செகுலர் லிட்ரேச்சரா இருந்த தமிழ் என்னாச்சு? இந்த மத இதுங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மத ரிலிஜியஸ் ரிலேட்டடா மாறிடுச்சு. லிட்ரேச்சர்லாம் இதுலயா மாறிடுச்சு. இப்ப திருக்குறள்லாம் எடுத்துக்கோ. திருக்குறள்லாம் ஓல்டுல வந்தது இல்லையா? ரொம்ப ஓல்டு பீரியட்ல. அதெல்லாம் என்னாச்சு? செகுலர் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் வந்தது என்ன? ராமாயணம், தமிழ்ல எல்லாம் எழுதின கம்பராமாயணம்லாம் எழுதினாங்க இல்லையா? பெரிய புராணம் அது இதுன்னு எழுதினாங்க இல்லையா? அதெல்லாம் கடவுளை போற்றக்கூடிய லிட்ரேச்சரா மாறிடுச்சு. அதாவது ரிலிஜியஸ் லிட்ரேச்சரா மாறிடுச்சு. அதுவும் தமிழ் தான், இதுவும் தமிழ் தான். பட் முன்னாடி இருக்கிறது செகுலர் லிட்ரேச்சர், எவ்ரிடே லைஃபை பத்தி சொல்லக்கூடியது, அதனுடைய இன்ப துன்பங்கள் பத்தி சொல்லக்கூடியது. இதுல கடவுள் பிரைஸ் பண்றது மட்டும் வந்தது பின்னாடி வர்றதுல. caste system and social discrepancies came in to be criticized. ஜாதி வழிபாடெல்லாம் ஜாதி ஃபாலோவிங் எல்லாம் ஆரம்பமாச்சு. அதனாலதான் கண்ட்ரி நாசமாவே போச்சு. became bad. Summary: the Bhakti movement is explained. Alvar's initiatives followed by Nayanmars in Tamil country are described. Adi Shankara's Advaita philosophy and Ramanuja's Vishishtadvaita. Vishishtadvaita. Philosophy are explained. சரியா? The devotional paths of saints, notably Tulasidas, Mirabai in North India and Chaitanya Deva in Bengal are examined. Okay, va?
அடுத்து என்ன? மியூச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ்லாம் அண்ட் இந்துயிசம் அண்ட் பர்த் ஆஃப் சூஃபிசம். கரெக்ட் தானே? அப்புறம் சீக்கிசம் வந்தது. அண்ட் மிஸ்டிக்கல் ஹிந்துயிசம் ஆர் எக்ஸ்பிளஸ்ட். அடுத்தது ராடிக்கல் வெர்ஷன்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட். என்னென்ன? கண்ட்ரிபியூஷன் ஆஃப் கபீர் அண்ட் குரு நானக் ஆர் டீடைல்டு, விளக்கப்பட்டது சொல்றாங்க. என்னென்ன படிச்சோங்கிறத சொல்றாங்க. The essential features of bhakti movement is highlighted. The impact of bhakti movement on the medieval Indian society is analyzed with the impact of bhakti movement. சரியா? ரைட். இதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க பாரு. சம்பக லக்ஷ்மி ரிலிஜியன் ட்ரெடிஷனல் அண்ட் ஐடியாலஜி இன் ப்ரீ கலோனியல். இந்த புக் எல்லாம் படிச்சுதான் வந்து இத எழுதியிருக்காங்க. ஓகே. அடுத்தது என்ன? ஆப்ரஹாம் எர்லி எம்பரர் ஆஃப் த பீகாக் தோர்ன், britannica.com, இதெல்லாம் பார்த்திருக்காங்க. ஓகே. Now we will see the glossary. Salvation, நிவர்த்தி, விமோசனம், முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? முக்தி. இது எப்படி டைப் அடிக்கிறது? முக்தி. ஓகே. முக்தி. ஆம்னி பிரசன்ட் என்னப்பா? எங்கும் நிறைந்த. அது எங்கும் நிறைந்த, எங்கும் நிறைந்திருக்கின்ற. present everywhere at the same time. Present everywhere at the same time. What is this? One example. Sun, sunlight everywhere. Then air. Water. வாட்டர்லாம் இல்லையா? வாட்டர்லாம் கிடையாது. air will be everywhere. Yes. Air, sunlight. In our earth. In our earth. Okay. அது மாதிரி எங்குமே இருக்கக்கூடியது அப்படிங்கறதுதான் காட் சொல்றாங்க. அடுத்தது இன்கார்னேஷன், அவதாரம். என்னது? அவதாரம். A living being embodying a deity or spirit. எம்போடிங் என்ன? வேறு மாறு உருவம் வர்றது, வேற உருவம் எடுக்கிறது, அவதாரம் எடுக்கிறது, வேறு உயிர் பெறுறது. அதான் வந்து இன்கார்னேஷன். அடுத்தது ஹோஸ்டைல் என்ன? வெறுப்பு, பகைமை. என்ன சொல்றாங்க? ஷோயிங் எனிமிட்டி. எனிமிட்டி. எனிமின்னு என்ன? எதிரி. எனிமிட்டின்னா வெறுப்பு காட்டுறது, எதிரியா நினைக்கிறது. ஹோஸ்டைல், ஷோவிங் enmity or dislike, unfriendly. ஓகேவா? விரோதம், பகைமை. ஓகேவா? எதிரி, பகையா பாக்குறது. அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களா? ஹாஸ்டைலிட்டி. ஓகே. தென் ப்ராமினன்ஸ். ப்ராமினன்ஸ் என்ன? இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். முக்கியப்படுத்துறது. ஓகே. முக்கியம் கொடுக்கிறது. அதரண்ட், சப்போர்ட்டர். சப்போர்ட்டர் ஆஃப் எ பர்சன் ஆர் சம்திங், அல்லது ஒரு நம்பிக்கையை நம்புறது. ஆதரவாளர், பின்பற்றுபவர். இது அடுத்தது ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட் சொல்ல. ஸ்ட்ரிஞ்சன்ட். சிவியர், ஹார்ஷ், கடுமையான, கெடுபிடியான. ஆமா, அதான் ஸ்ட்ரிஞ்சன்ட், சிவியர். அடுத்தது உலிமா. உலிமானா இஸ்லாமிய பேரறிஞர். அது ஒரு தத்துவ ஞானி. அவர் போயட் இல்ல, பேரறிஞர். அறிஞர்னா புத்திசாலி, அறிவாளி, அறிஞர். அறிஞர் அண்ணா கேள்விப்பட்டதில்ல? அது மாதிரி. இஸ்லாமிக் ஸ்காலர் ட்ரெயின்ட் இன் இஸ்லாமிக் லா. அவ்வளவுதான். இஸ்லாமிக் ஸ்காலர் இஸ்லாமிய அறிவுடையவர், கற்று தேர்ந்தவர், பேரறிஞர். ஹெர்மிட்டேஜ்னா என்ன? ஆசிரமம், துறவி வாழிடம், துறவி வாழும் இடம். அதுதான் வந்து ஆசிரமம். The dwelling of persons living in seclusion. Seclusionனா துறவி, மக்களோட சேர்ந்து இல்லாம தனியா இருப்பாங்க. அடுத்தது அகின், சிமிலர், ஒத்த இயல்புடைய. இயல்பு உடைய, ஒத்த இயல்பு உடைய. டேகர்னு என்ன சொன்னோம்? கத்தின்னு சொன்னோம். குருவாள்னு சொல்லுவாங்க.
குத்துவாள் புட்டுவாள் குருவாள். புருவாள் சின்ன வாழ். வாள்னா ஸ்வேர்டு பெருசா இருக்கும், ஸ்வேர்டுனா பெருசா இருக்கும், டேகர்னா சின்னதா இருக்கும், சின்னதா இருக்கும். இத்திலூண்டு இருக்கும் அல்லது இவ்வளவு பெருசு, இத்திலூண்டு மேல இருக்காது, ஒன் ஃபீட்டுக்கு மேல இருக்காது, 1 feet 1 feet ஸ்கேல் பாரு, அந்த சைஸுக்கு மேல இருக்காது. இல்ல பாருங்க இவ்வளவு பெருசு கைப்பிடி இருக்கும், இவ்வளவு பெருசு குத்துறதுக்கு. டு சேவ் themselves. ஓகே. தென் டெபிக்டிங். டிபெக்டிங். டெபிக்டிங்னா ஷோயிங் அல்லது போர்ட்ரேட்டிங், சித்தரிக்கும் அல்லது விவரமாக விளக்கும். You have to read all these things and you have to write everything. ஓகே. Then disparity, வேறுபாடு, சமமற்ற. Showing difference, the great difference, the state of being unequal. unequal. சமம் Okay. இல்லாம. சமம் இல்ல, இல்ல. சமம் அற்ற, அற்ற. சமம் அற்ற. சமம் இல்லாத. What you say is correct. Okay. இப்போ நம்ம எவாலுவேஷன் பார்க்க போறோம். Choose the correct answer. Who was following composed? Who of the following composed songs on Krishna putting himself in place of Mother Yasoda? பெரிய பெரியாழ்வாரா, பெரியாழ்வாரா இல்ல ஆண்டாளா? கிருஷ்ணாக்கு முன்னாடி போட்டது பெரியாழ்வாரா, நம்மாழ்வாரா, ஆண்டாளா? Who? பெரிய பெரியாழ்வாரா? பெரியாழ்வா. எங்க போட்டிருக்கு? We will check that one. தமிழ்நாட்டுல ரிலீஜியஸ்லாம் வந்ததுல அதை பார்த்தா தெரியும். பெரியாழ்வா. பெரியாழ்வார் is set to found ஆண்டாள் the baby. இவர்தான் விஷ்ணு சித்தர். பெரியாழ்வார் who was earlier known as Vishnu Chittar made lot of songs on Krishna putting himself in the place of Mother Yasoda. அப்ப பெரியாழ்வார். பெரியாழ்வா. கரெக்டா? Correct. பெரியாழ்வார் தான் கரெக்ட். வெரி குட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் we will tick that one. Pick that. Right. So, பெரியாழ்வார். Next question. பெரியாழ்வா. Who preached Advaita? ஆதி ஆதி சங்கரதா. சங்கரதா. ஓகேவா? Okay. ரைட். Who spread Bhakti ideology in northern India and made it a mass movement? வல்லபாச்சாரியாவா, ரமானந்தாவா, சூத்ராசா, ராமானுஜாவா? ராமானந்தா. இவர்தான் மாஸ் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தார். Who made Chisti order popular? மொயினுddin சிஸ்டி. மொயினுddin சிஸ்டி அப்படிங்கிறவர் தான் அதை கொண்டு வந்தாரு. ரைட். நெக்ஸ்ட். Who considered the first guru of the Sikhs? குரு நானக். குரு கோவிந்த் சிங் அதுக்கப்புறம் வந்தவர் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட். பெரியாழ்வார் was earlier known as விஷ்ணு சித்தர். கரெக்டா? அவரோட பேர் என்ன? விஷ்ணு சித்தர். earlier known as விஷ்ணு சித்தர். ஏன் அந்த பேரு? விஷ்ணுவை பிரைஸ் பண்ணி மதர் யசோதாவோட இது பண்ணி பாட்டு எழுதினார் இல்லையா? அதனால அந்த பேரு அவருக்கு வந்தது. அடுத்தது என்ன? Dash is the holy book of Sikhs. Sikhs உடைய holy book என்ன பேரு? இது என்னது? குரு குரு அவங்க எழுதின புக் எல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர்? குரு கிரந்த் சாஹிப். குரு கிரந்த் சாஹிப். இதுதான் ஹோலி புக். குரு கிரந்த் சாஹிப். மறந்து போயிடக்கூடாது. குரு கிரந்த் சாஹிப். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? மீராபாய் வாஸ் த disciple of dash philosophy is dash. மீராபாய் வாஸ் disciple of யாரு? ரவிதாஸ். ரவிதாஸ். கரெக்டா? கரெக்ட். எஸ் கரெக்ட். ரவிதாஸ். எங்க இருக்குது? மீராபாய் மேல வரும். நார்த் இந்தியால பக்தி மூவ்மெண்ட் வந்ததுல்ல, அந்த இடத்துல வரும் இல்லையா? மீராபாய், wife of Crown Prince Mewak, was an ardent devotee of Lord Krishna. He was the disciple of Ravidas. Disciple என்ன சொன்ன? சீடர் இல்லையா? ரவிதாஸ்.
ரவிதாஸ் அப்படிங்கிற ஒரு பெரியவருடைய லீடரா அந்த அம்மா இருந்தாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க, மியூசிக் போடுவாங்க. டேஸ் பிலாசபி இஸ் நோன் as விசிஷ்டாத்வைதா. யாரோட பிலாசபி? ராமானுஜா. கரெக்டா? அதுதானே ராமானுஜா பிலாசபி. அவரோட தத்துவம் தானே. ஆமா. ரைட். குருத்வாரா தர்பார் சாஹிப் is situated at dash. எங்க? இதுல ஐயோ எந்த இடத்துல? பாகிஸ்தான்ல எந்த இடத்துல இருக்குது? குருத்வாரா தர்பார் சாஹிப் அட் கர்தார்பூர். என்னது? கர்தார்பூர். கர்தார்பூர் அப்படிங்கிற ஊர்ல குருத்வாரா தர்பார் சாஹிப் இருக்கு. டுடே ஆல்சோ. ரைட். நெக்ஸ்ட் we will come to match the following. சொல்லுப்பா. பாஹுல் ராம சரித மானஸ் ஸ்ரீ வைஷ்ணவிசம் கிரந்தவாலி சுரவார்தலி. சுரவார்தலி என்னது? ஓகே, ஒவ்வொன்னா சொல்லு பார்க்கலாம். கபீர், சீத், அப்துல் வஹீத், அபு நாஜிப், குரு கோவிந்த் சிங், துளசிதாஸ். சொல்லு. பாஹுல்னா என்ன? குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் என்ன அது பண்ணாரு? அவரு கிரந்தவாலி தானே. சொல்லு, கரெக்டா சொல்லு. You have to tell. We will search Pahul. Searching. It's spelling Pahul. Guru Gobind Singh, the custom of Pahul. Guru Gobind Singh na the custom of Pahul. அதே வந்துருச்சா? இதான் சொன்னியா? ஓகே, அப்ப இது என்னது? 1. யா, இது வந்து 1. Where is this comment? We type. This is first 1. Then ராமச்சரித்திர மானஸ். துளசிதாஸ். இது துளசிதாஸ் எழுதுனதா? ஷூரா? எப்படி? துளசிதாஸ். துளசிதாஸ் தானே? எங்க இருக்கு துளசிதாஸ்? துளசிதாஸை காணாது. அப்பா அடிச்சிட்டேன் நான். துளசிதாஸ். துளசிதாஸ். Okay, now we will search. I can't find it. Tulasidas. I can. Tulsidas. I'm not Tulasidas. தமிழ்ல தான் துளசிதாஸ்னு வரும். Now we will have துளசிதாஸ். துளசிதாஸ் என்ன பண்ணாரு? ராமச்சரித்தமான the sentiment of friendship. இதுதான் அவர் எழுதினார். Right. This is correct. Next. Next. Wait. Then what is Sri Vaishnavism? Sri Vaishnavism என்ன? Okay. கிரந்தவாலி? கபீரா? எங்க இருக்கு? கபீர் தான் கிரந்தவாலி எழுதுனதா? ஃபாலோ பண்ணாரா? கபீர் என்ன பண்ணாரு?
try to கிரந்தவாளி பண்ணது no. கரெக்டா? அப்போ Kabir. கிரந்தவாளி என்னது? Fourth one. கபீர். எங்க இருக்கு? இது என்னது? ஃபோர்த் ஒன்னா? Fourth one. ஓகே. Then what about the fifth one? சூரவர்தி என்னது? 6ஆ? இல்ல அப்துல் வாஹித் நஜ்ஜா? அப்துல் வாஹித் அபு நஜீப். எனக்கு படிச்சுங்க அப்துல் வாஹித் அபு நஜீப்னு. நான் போடணும். எங்க இருக்குது நம்பது? நான் போடணும். இவர் என்ன பண்ணாரு? சூத்ரவாளிய கிரியேட் பண்ணவர் இல்லையா? சூரவர்தி ஆர்டர் வாஸ் ஃபவுண்டட் பை இரேனியன் சூஃபி அப்துல் வஹீத் அபு நஜீப். அது கிரியேட் பண்ணது அவர் தான் இல்லையா? இது என்னது? You can put 5 here, right? கரெக்டா? இங்க இங்க வந்து you can put 5. Then what about Sri Vaishnavism? This is not 6. Sri Vaishnavism இவங்க பண்ணது கிடையாது. இது கொடுக்கல. கொடுக்கவே இல்லை. ஆமா. ஆன்சரை கொடுக்கவே இல்லை. Sri Vaishnavism. எனக்கு என்னப்பா போட்டுக்க? வைஷ்ணவ் போட்டிருக்கேன். கண்டுபிடிச்சு சொல்லட்டும். இதெல்லாம் பொறுமையா போட்டாதான் வரும். வைஷ்ணவிசம் ஆழ்வார்கள் தான் பண்ணாங்க. விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம் தான் விஷ்ணு அவதார்ஸ் ஆர் இன்கார்னேஷன்ஸ். வைஷ்ணவிசம் He established centers to spread his doctrine of Sri Vaishnavism. யாரு? ராமானுஜா. கரெக்டா? கரெக்டா? ராமானுஜா போறதுக்கு சீக்குன்னு போட்டாங்க அவங்க. நம்ம மாத்திக்கலாமா? ரெண்டு வைஷ்ணவிசம் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவிசம் பண்ணது இவர் தான். சீக் கொடுத்தாங்க. ராமானுஜா போடணும் நம்ம இல்லையா? ராமானுஜா. இங்க ரெண்டு தெரியும். Ramanujā. This one is 3. This is wrong. This is wrong. Okay. Now we வச்சுக்கலாம். Wait, what is next one? Let's see the next one. Next one will I think it's rotating. Find the right pair. என்னப்பா சொல்லுப்பா. What is the right pair? ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், துக்காராம் பெங்கால், சைத்தன்ய தேவா பெங்கால், துக்காராம் தான் மகாராஷ்டிரா. பர்மசூத்ரா வல்லபாச்சாரியா, குருத்வாரா சிக்ஸ். பிரம்மசூத்ரா யார் எழுதுனது? வல்லபாச்சாரியாவா? யார் பண்ணது இது? சொல்லுங்க. வல்லபாச்சாரியா. வல்லபாச்சாரியா என்ன பண்ணாரு? சில இடத்துல பி போட்டிருப்பாங்க, சில இடத்துல பிஹெச் போட்டிருப்பாங்க. அதுதான் ப்ராப்ளம்.
சம் பிளேசஸ்ல வந்து பிஹெச் போட்டிருப்பாங்க, அதனால தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. அங்க பேர் பிஹெச் போட்டிருக்காங்க. என்ன பண்ணார் வல்லபாச்சாரியா? மாஸ்க் வல்லபாச்சாரியா தெலுங்கு பிலாசபர். கரெக்டா? தெலுங்கு பிலாசபர் built temple in Lord Krishna and Govardhan Hills in Mathura. அப்ப இது வேற, பிரம்மசூத்ரா வேற. Assertion reason A and B, A and R இல்ல. After Guru Gobind Singh, the holy book Guru Granth Sahib came to be considered as Guru. Correct? Correct. That is, A is true. Guru Gobind Singh was the compiler of Guru Granth Sahib. This is also true. ரெண்டுமே கரெக்ட் தானே? ரெண்டுமே கரெக்ட் தானே? ரெண்டுமே கரெக்ட் தானே? அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்ட் தானே? அப்ப என்னது? R is the correct explanation of A. R is the correct explanation of A. A is the correct, but R is wrong. Both A and B are wrong. So this is correct. ஓகேவா? குரு கோபிந்த் சிங் தானே கம்பைல் பண்ணாரு. என்னது? A is correct, but R is wrong. Guru Gobind Singh was the compiler of Guru இல்லையா? அவர் தான் சொன்னாரு. Guru Gobind Singh was the compiler of Guru. R is wrong. Reason. You are thinking about C. Okay, you think that is the reason. You கண்டுபிடிச்சு சொல்லு. Okay, you check. Find the odd person out. ஆண்டாள் தானே? ஏன்? லேடி. சரி, அடுத்தது. State true or false? Sufism was responsible for spread of Islamic culture. False. கரெக்டா? அடுத்தது. The best known Sufi sage of the early medieval period was Nizamuddin Auliya. இது கரெக்டா? அவர் பேர் என்ன? நிசாமுதீன் அவுலியா ஆஃப் சிஸ்டி ஆர்டர். ஃபர்ஸ்ட் சூஃபி, அதாவது ஃபர்ஸ்ட் சூஃபி ஆர்டர். குரு நானக் இஸ் கன்சிடர்ட் தி ஃபர்ஸ்ட் குரு ஆஃப் சிக்ஸ். கரெக்ட் தானே? இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட், சூஃபி பிலீவ்ட் த realization of God can be achieved only through passionate devotion to God and intense meditation. Correct தானே இது? Okay. The basic Tamil Saivit sacred canon consists of 12 books. இதுவும் correct. இந்த fourth one எப்படி செக் பண்றது? Believed realization of கடவுளை எப்படி அறிய முடியும்? பேஷனேட்டா அவரை நினைச்சு மெடிடேஷன் பண்ணாதானே வரும்னு சொல்லியிருக்கு. அது எங்க சொல்லியிருக்கு? சூஃபிசம்ல பார்த்தா தெரியுமா? சூஃபிசம்ல கொஞ்சம் பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி வந்து கடவுளை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. preachings of the எங்க போட்டிருக்காது? எந்த இடத்துல போட்டிருக்கு? படிச்சு மறுபடியும் கண்டுபிடி. You have to find out what is the idea. Okay, next, why it got the name Sufism? Sufina என்ன? Sufina உள்ளு, கம்பளி, அது போட்டுட்டு இருக்கிறதுனால வந்து Sufism அப்படின்னு அந்த நேம் வந்து வந்துருச்சு. Okay, what is next? Give me short answers yourself. What do you know about Tirumurai? This Saivits. நாயன்மார் எழுதுனது, ஆழ்வார் எழுதுனது வேற, அது வைணவம். இது சைவிட்ஸ் திருமுறை. எத்தனை இருக்கு? 12 இருக்கா? 11 ஒண்ணு, 12வது ஒண்ணு, 12வது பெரிய புராணம். 11 வந்து நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிறவரை கம்பைல் பண்ணார்.
இந்த 11 இல்லையா? Mm. ரைட். ஹவு மெனி நாயன்மார்ஸ்? 12. ஆழ்வார் தான் 12. நாயன்மார் 63. நாயன்மார்னா சைவிட்ஸ் தான்ப்பா, சைவம் தானே, வெரி நாயன்மார். ஓகேவா? ஹூ ஆர் த ப்ராமினன்ட் அமாங் தம்? அப்ப சுந்தர இன்னொருத்தர் யாரு? ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர், அப்ப சுந்தர. ஓகே, அதெல்லாம் நீ எடுத்து அதுல பார்க்கணும். நான் அதான் சொன்ன உன்ட்டேன். How did Guru Nanak help to found Sikhism? குரு நானக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் இல்லையா? ஹிந்துல இருந்து மதத்தை எடுத்துக்கிட்டு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு, முஸ்லிம்ஸ்ல இருந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பைல் பண்ணார் இல்லையா? அதுதான் அது சீக்கிரம் ஃபார்ம் பண்ணாரு. அடுத்தது, வாட் ஹேட் துக்காராம் டூ வித் வித்தோபா டெம்பிள்? டு டூ வித் த வித்தோபா டெம்பிள் இன் பர்தான்பூர். எல்லா இடத்துலையும் கோயில் கட்டினாங்க மகாராஷ்டிரா இல்லையா? ஹைலைட் த ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ் ஆஃப் கபீர் அண்ட் ஸ்ப்ரெட் த அப்பீல் டு லோயர் கிளாஸஸ். ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ் வந்து கபீர் வந்து லோயர் கிளாஸஸ்லாம் பண்ணார்ல, அது என்ன? அது ஏழை மக்களுக்கு ப்ரீச் பண்ணார்ல, அது என்ன? அது சொன்னார் அவரு கபீர். இங்க சொல்லியிருக்காரு பாரு. He opposed discrimination on the basis of religion, caste and wealth. He also condemned meaningless ritual. Kabir's verses were composed in Bhojpuri language. இங்க என்னமோ lower sector script இது. பாரு இங்க இருக்கு பாரு, இங்க இருந்து. It was Hindus and particularly those of the lower classes to whom his messages appealed. ஓகேவா? இதெல்லாம் சொல்லி விட்டுருக்காரு. இஸ்லாமத்துல இருந்து நல்ல கருத்துக்களும் இந்துல இருந்து நல்ல கருத்துக்களையும் திருத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் கபீர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஆன்சர் இன் டீடைல். நீயே சொல்லு பார்க்கலாம். Give an account of contributions of exponents of Bhakti movements in the southern as well as northern parts of India. southern partல என்னென்னப்பா வந்தது? ஆழ்வார், நாயன்மார். இவங்க ஆழ்வார்னா வைஷ்ணவிட்ஸ், நாயன்மார்னா சைவிட்ஸ். ஓகே, ஆழ்வார்ஸ் how many people? 12 people. நாயன்மார்ஸ் 63. நாயன்மார்ஸ்ல ஆழ்வார்ல வந்து ஒரு லேடியும் இருந்தாங்க, ஆண்டாள் அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க. நாயன்மார்ல ஞானசம்பந்தர், அப்ப சுந்தரர், அப்படி 3 இம்பார்ட்டன்ட் பீப்புள் இருந்தாங்க. அப்புறம் நம்பி, ஆண்டார், நம்பிலாம் இருந்தாங்க இல்லையா? நம்பி, ஆண்டார், நம்பி என்ன பண்ணாரு? எல்லா எழுதுனதையெல்லாம் கம்பைல் பண்ணி 11 திருமுறை பண்ணாரு. 12th திருமுறை பெரிய புராணம் சேக்கிலார் பண்ணாரு. ஓகேவா? அப்ப 12 திருமுறைகள். இதுதான் கேக்குறாங்க. இது நார்த் இந்தியா. சவுத் இந்தியால, நார்த் இந்தியால நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லணும். ஓகே, சரி. வாட் இஸ் சூஃபிசம்? ஹவு டிட் இட் ஃபைண்ட் ஃபுட்டிங் இன் இந்தியா? சூஃபி அப்படின்னா என்ன? கம்பளி. அதை வச்சு பண்றவங்களுக்கு பேரு சூஃபிசம் சொன்னாங்க. இட் அக்செப்ட்ஸ் ஆல் த குட் ஈவென்ட்ஸ் ஃப்ரம் குட் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் இந்துயிசம் அண்ட் இஸ்லாம். வந்து they formed one new thing. ஓகேவா? அதில் வந்து தான் இதெல்லாம், அதில் வந்த நேம்ஸ்லாம் சொல்லணும். கபீர், குருநானக்கு, அவங்க பேர்லாம் ஒவ்வொன்றா சொல்லணும். வாட் இம்பாக்ட் த பக்தி மூவ்மெண்ட் மேட் இன் இந்தியா சொசைட்டி? அதுதான் இங்க இருக்குது, அது அப்படியே எழுத வேண்டியதுதான். இந்த பக்தி மூவ்மெண்ட்ஸ் இங்க இருக்குல்ல, 5th பாயிண்ட் இது வரைக்கும் எழுதணும். ஆல் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? Okay, then Hart HOC has examined their statement that Bhakti movement saved Vedic Hinduism from onslaught of Islam. Activity: visiting the living places as well as the places of associated with Bhakti saints in Tamil Nadu. தமிழ்நாட்டில் எங்கெங்க பக்தி சயின்ஸ் இருந்தாங்களோ அந்த இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, with this we will come to the end of this lesson. We will see the next lesson later.